بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்கின்றான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத் என்று வல்ல ரஹ்மான் தன் வான்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு அல் புக்கா மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தினாலே கண்களிலிருந்து கண்ணீர்கள் தாரதாரையாக ஓட வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த தலைப்பின் அடிப்படையில் இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை நினைத்து, அவனுடைய கடுமையான எச்சரிக்கையை நினைத்து, அவனுடைய கடுமையான பிடியை நினைத்து, அவன் எந்த அளவுக்கு கோரை பிடிப்பான், எந்த அளவுக்கு வேதனை செய்வான், எந்த அளவுக்கு துன்புறுத்துவான் கெட்டவர்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு என்பதை அல்லாஹ் விளக்கும் பொழுது சொல்லி காட்டுகிறான். இன்ன பதுஷ ரப்பிக லஷதீத், நபி அவர்களே, உம்முடைய இரட்சகனுடைய பிடி இருக்கிறதே ரொம்பவும் கோர பிடியாக, கடினமான பிடியாக இருக்கும். பாவிகளுக்கு, அநியாயக்காரர்களுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தண்ட வரம்புகளை மீறியவர்களுக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்களை எல்லாம் நான் நினைத்து நம்மை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதைத்தான் பல்வேறு வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எத்தனையோ சட்டங்களை காலில் போட்டு மிதித்தவர்கள் நாம இருக்கிறோம் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில், மூமின் என்ற அடிப்படையில். எத்தனையோ மார்க்க உபதேசங்களை கேட்டும் கூட அதை எப்படியோ கேட்டுவிட்டு இந்த காதிலிருந்து அந்த காதில் விட்டு விடுகிறோம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது, அதை செயல்படுத்தாவிட்டால் கொடுமையானது, கடுமையானது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கிறான். பாசத்துக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் மனிதர்களாகிய சட்டம் போடக்கூடிய நேரத்தில் அது ஆட்சியாளர்களாக இருக்கலாம் அல்லது அதிகாரிகளாக இருக்கலாம். இதுபோல என்னென்ன உதாரணமாக சொன்னால், ஒரு போலீஸ்காரன் கூட கண்டால் நாம் அஞ்சுகிறோம், பயப்படுகிறோம். அதுபோல மருத்துவர் இடத்துல போய்விட்டால் இந்த வியாதி இருக்கிறது, அந்த வியாதி இருக்கிறது, இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை எண்ணி 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 அஞ்சுகிறோம், பயப்படுகிறோம். எங்கனை மரணம் வந்து விடுமோ, எங்கனை நோய்வாய்ப்பட்டு விழுந்து விடுவோமோ என்று அஞ்சுகிறோம். இதுபோல உலகத்தில் உள்ள மன்னர்களுக்கு பயப்படுகிறோம், துனியாவை நினைத்து அழுகிறோம், கதறுகிறோம்.
ஆனால் படைத்தவனை நினைத்து உலகத்திலே சுருக்கமாக நான் சொல்ல போனால் இந்த அரை மணி நேரத்தில் எல்லாருக்கும் பயப்படுகிறோம், ஆனால் அல்லாஹ்வை தவிர என்பதைத்தான் இந்த நல்ல நேரத்தில் நல்ல உள்ளவங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கடுமை எந்த அளவுக்கு இருந்தது, அல்லாஹ் பெரிய பெரிய கூட்டத்தாரெல்லாம் பிடித்ததாக சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்களை எல்லாம் கடக்கும் பொழுது கண்களில் இருந்து சஹாபாக்களுக்கு கண்ணீர் வந்தது, நபிமார்களுக்கு வந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆது கூட்டம் சாதாரண கூட்டமா? அவர்கள் மாதிரி நீ வரப்போகிறார்களா? அவர்கள் மாதிரி வாழப்போகிறார்களா? சமூக கூட்டம் என்ன சாதாரண கூட்டமா? அவர்கள் மாதிரி ஆள முடியுமா, வாழ முடியுமா என்றெல்லாம் குர்ஆன் கேட்கிறது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ் நொறுக்கினான். ஃபிரௌன் என்ன சாதாரணமானவனா? அவனை மிஞ்சி இன்னும் வர முடியுமா? அந்த அளவுக்கு ஆதிக்க சக்தியை அல்லாஹ் அழித்து காட்டினான் என்று காட்டுகிறது. அபூஜஹல் மிகப்பெரிய கொடியவனா இருந்து உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று விடுவேன் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடியவர்களை சின்ன சிறிய சஹாபாக்களை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீழ்த்து காட்டினான். எனவே அல்லாஹ்வுடைய கோரப்படி இருக்கிறது, எங்கேயும் வரும், எப்பொழுதும் வரும். அது நல்ல கெட்டவர்களுக்கு வருமோ நல்லவர்களையும் சேரும் என்ற அடிப்படையிலே நித்தம் அஞ்சு வாழ வேண்டும். அல்லாஹ்வை அழுது புலம்பி அல்லாஹ் இடத்திலே துஆ கேட்க வேண்டும் என்பதுதான் நமக்கு வரலாறு காட்டுகிறது. பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நினைத்தால் எந்த நோயும் எங்கே விடுவான். குஜராத்திலே என்ன ஆட்டம் போட்டார்கள், அல்லாஹ் காப்பாற்றுவான். நல்லவர்களுக்கும் கூட சில நேரத்தில் மாட்டிக்கொள்வார்கள். பன்றி காய்ச்சலினாலே சமீபத்தில் சென்ற வாரங்கள் ஏராளமானவர்கள் இறந்தார்கள் என்று பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய பிடி இருக்கிறது, கொஞ்சம் தாமதப்படுத்தும், ஆனால் அல்லாஹ் பிடித்துக் கொண்டே இருக்கிறான். இதைத்தான் தன் வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இதைத்தான் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஃபக்குல்லன் அகதுனா பிதன்பிஹி, பாவத்தின் காரணமாக, அக்கிரமத்தின் காரணமாக, அநியாயத்தின் காரணமாக நாம் பிடித்தோம். எப்படி பிடித்தோம் என்று சொன்னால் ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா, சில சமுதாயத்தரை, சில மக்களை, சில கூட்டத்தாரை, ஆது போன்று லூத்து போன்றவர்களை கல்மாரி பிழிந்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஆபத்து ஏன் வராது? நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் பாவங்கள் செய்கிறார்கள், நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் அக்கிரமம் செய்கிறார்கள். உள்ள இடம் இருக்கு, கொஞ்சம் வாங்க, அப்படி நின்றுட்டு இருந்தா இதாயிடும். நம்மளோடு இருக்கக்கூடிய அக்கிரமம் செய்கிறார்கள், நம்மளோடு இருக்கக்கூடிய பாவம் செய்கிறார்கள், நாமும் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இந்த மாதிரி சோதனை ஏன் வராது என்பதை அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதையும் லூத்தையும் அல்லாஹ் கல்மாரி பொழிந்தான். ஒமின்ஹும், அந்த மக்கள்ல மன் அஹதுமு ஸைஹா, மிகப்பெரிய பெரிய இடியை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வீழ்த்தினான் சமூது போன்றவர்களை. அதுபோல ஒமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமியை சுதிவாங்க வைத்தான். இதுபோல காரூனுடைய சமுதாயத்தை போல, அதுபோல ஒமின்ஹும் மன் அக்ரக்னா, சிலர்களை நீரிலே மூழ்கடித்தான், வெள்ள பிரளயத்தை மூழ்கடித்தான். ஃபிரௌன் போன்று அவருடைய பட்டாளங்களை போன்று, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரிகளை போன்று, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனாரை போன்று என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான். எனவே அருமையான பாசத்துக்குரிய சகோதரர்களே, இது சொல்லி முடிக்கும் போது அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வல்லமை இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பேச்சு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கலாம் இருக்கிறது, சிந்திப்பதில்லை சகோதரர்களே. ஒமா கானல்லாஹ் முடிக்கும் போது சொல்லி காட்டினான் அல்லாஹ், ஒமா கானல்லாஹ் யظلمهم, அல்லாஹ் அக்கிரமக்காரன் கிடையாதுப்பா, அல்லாஹ் அநியாயக்காரன் கிடையாதுப்பா, கடை அளவு கூட யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون, யார் யாரை அழித்தோமோ, யார் யாரை ஒடுக்கினோமோ, யார் யார் சாபத்துக்குள்ள ஆனார்களோ அனைவருமே தங்களுக்கு தாங்களே அக்கிரமம் செய்தார்கள். வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون, அதன் காரணமாகத்தான் அவர்களை தண்டித்தோம், அதன் காரணமாகத்தான் அவர்களை பிடித்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வசத்துக்குள்ள இப்படி நின்றுட்டு இருந்தா கொஞ்சம் இதா இருக்கும், உட்காருங்க. வெளிப்பள்ளி இடம் இருக்குது, கொஞ்சம் நெருக்கி உட்காருங்க. பள்ளியை கொஞ்சம் சீர்திருத்தனால கொஞ்சம் இதா இருக்கு, கொஞ்சம் நெருங்கி உட்காருங்க. அல்லாஹ் சொல்றான்ல, தஃபஸ்ஸஹு, நீங்கள் நெருக்கமா இருந்தா அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும் என்று சொல்லி காட்டினான். எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்க முடியும் நெருக்குங்க, தொழுவும்போது கொஞ்சம் சல்லிக்கலாம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அவர்கள் கேட்டார்கள், வகாலு மன் அஷத்து மின்னா குவ்வா, எங்களை விட எவன்டா உலகத்தில் அதிகார வர்க்கம் இருக்க முடியும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அனைத்து சமுதாயத்தையும் கேட்ட அனைத்து சமுதாயத்தையும் உலகத்திலே அழித்தான் என்பதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாறு. சகோதரர்களே, நீங்க எங்கே எந்த சீடியும் தேட தேவையில்லை. சகோதரர்களே, நீங்க எந்த புத்தகத்தையும் வாங்கி படிக்க தேவையில்லை. அருள்மறை திருமறையை படிக்கக்கூடிய நேரத்தில் ஆழமாக படித்தால், சிந்தனையோடு படித்தால், அல்லாஹ்வுடைய பயத்தோடு படித்தால், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு படித்தால் நிச்சயமாக அதில் தான் வெற்றி இருக்கிறது. இதுல இருவேறு கருத்து இருக்க முடியாது. அல்லாஹ் கேட்கிறான், அஃபமின் ஹாதல் ஹதீஸி, இந்த குர்ஆனை நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த குர்ஆனை படிக்கிறீர்களே, இந்த குர்ஆனை சிந்திக்கிறீர்களே, தஅஜபூன், ஆச்சரியப்படுகிறீர்களா, வதல்லஹகூன, சிரிப்பு வருகிறது, வலா தபுக்கூன், அழுக மாட்டிருக்கிறீர்களே ஏன் என்று கேட்கிறான். சகோதரர்களே, குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்திலே ஷைத்தான் நம் மீது ஆதிக்கம் செலுத்துவதனாலே, நாம் நல்லவர்களாக வாழ முற்படாதனாலே
சோம்பல் வருகிறது, கொட்டாய் வருகிறது. கேட்கிறோம், ஹஜ்ரத் அவர்களே, ஷேக் அவர்களே, ஆலிம் அவர்களே, குர்ஆனை திறக்கும் போதெல்லாம் நமக்கு கொட்டாய் தானே வரும் என்று கேட்கிறோம். அப்படித்தான் வரும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படவில்லையோ அப்பொழுதுதான் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டே இருப்போம் என்றுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். எனவே கல்பை லீனாக ஆக்க வேண்டும். லீன் என்று சொன்னால் மென்மையாக ஆக்க வேண்டும். அதற்காக வேண்டி முற்பட வேண்டும். அப்படிப்பட்ட கல்புதான் கபரிலையும் ஜெயிக்கும், மறுமையிலையும் ஜெயிக்கும், அல்லாஹ்வுடைய லிகாவை பார்க்கும், உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும். பாசத்துக்குரிய சகோதரர்களே, கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடிய நேரத்தில் கண்களை மட்டும் வரக்கூடாது, உள்ளத்தில் இருந்து வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இது போன்ற வசனங்களை படிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நல்லவர்களை பற்றி, சாலிஹீன்களை பற்றி, முத்தகீன்களை பற்றி, தக்வாதார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது தொடர்ந்து பேசுகிறான். ஒரு வசனத்தில் என்ன சொல்கிறான் சொன்னால், வயஹிரூன லில் அல்கானி யப்கூன வயஸீதுஹு குஷூஆ. நல்ல அடியார்கள், அல்லாஹ் நல்ல மக்கள், குர்ஆனை படிக்கக்கூடிய மக்கள் முகங்குப்புற அப்படியே விழுந்து விடுவார்கள். யப்கூன அழுகுவார்கள் குர்ஆனை ஓதும்போது. வயஸீதுஹு குஷூஆ, அவர்களுக்கு மென்மேலும் அதிகதான் தக்வாதான் அதிகமாகும், இறைச்சம்தான் அதிகமாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பறைசாட்டுகிறான். சகோதரர்களே, அடிக்கடி நீங்கள் காபத்துல்லாவுக்கு போயிருப்பீங்க, மக்காவுக்கு போயிருப்பீங்க, மதீனாவுக்கு போயிருப்பீங்க. குறிப்பாக சவுதியுடைய உலமாக்கள் அதிகமாக எந்தெந்த இடத்துலெல்லாம் அழுகுவார்கள் என்று சொன்னால், அதாபுடைய ஆயத்து வரக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய பிடி வரக்கூடிய நேரத்தில் அழுகுவார்கள். காரணம் இல்லாமல் சில வசனத்தை நினைத்து நினைத்து அழுகுவார்கள். நாம் கூட கேட்போம், ஏன் அழுதார்கள், எதற்கு அழுதார்கள், அந்த வசனம் என்னதான் சொல்கிறது என்று கேட்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சம் யார் அதில் லகித்து போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் சிந்தனை வரும். நல்ல உள்ளம் படைத்தால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அழுக வரும். அவன் தான் முஸ்லீமாக இருக்க முடியும். சகோதரர்களே, ஏன் அழுதா, எதற்கு அழுதா, அவருடைய உள்ளத்துக்கும் அவருக்கும் சம்பந்தப்பட்டது. இங்க அழுகை தேவைதானா என்று நாம் கேட்கிறோம், கேள்வி கேட்கிறோம், பிரச்சனையை கிளப்புகிறோம். ஆனால் ஒவ்வொரு சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய திருத்துவ இடத்தில் பாடம் கற்ற சஹாபாக்கள் அழுதார்கள். ஏன்? உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை பல்வேறு தடவை கேள்விப்பட்டிருக்கோம். பெரும்பகுதி இங்கே கேட்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படி சொல்லக்கூடிய நேரத்திலே கூட ஒரு பழைய செய்தியாகத்தான் நமக்கு காட்சி அளிக்கிறது. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களை ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓத சொல்கிறார்கள். ஓத சொல்லும் போது சூரத்து நிசாவை ஓதுகிறார்கள். ஓதக்கூடிய நேரத்தில் ஒரு வசனம் வருகிறது, ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின், ஒவ்வொரு சமுதாயத்தையும் சாட்சியோடு நிறுத்துவோம். நபி அவர்களே, வஜீனா பிக அலா ஹாவுலாய் ஷஹீதா, இந்த கூட்டத்தாருக்கு, இந்த உம்மத்திற்கு உம்மை சாட்சியாக கொண்டு வருமே, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? பாவிகளும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள், மோசக்காரர்கள் இருப்பார்கள், அக்கிரமக்காரர்கள் இருப்பார்கள், எப்படி இருக்கும் உங்களை கேட்போமே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் கண்களில் இருந்து கண்ணீர் தாரதாரையாக ஓடியது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ஆன் ஓத நிறுத்துங்க என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரதாரையாக ஓடியது என்ற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கிறார் என்ற சம்பவத்தை புகாரியிலே பார்க்கிறோம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, ஏன் இந்த கண்கள் கண்ணீர் வரவில்லை? என்ன காரணம்? துன்யாவுடைய மோகமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது இருக்கக்கூடிய பாசங்கள்ல குறைவா? மன்னரை மீது அழுத்தமான நம்பிக்கை இல்லையா? மரணத்தின் மீது கொஞ்சம் கூட சிந்தனை இல்லையா? வாழ்வது அங்கே தான் இருக்கிறது. சகோதரர்களே, நேற்றை கூட ஒரு பஸ்ல பார்த்தேன். அதாவது என்ன சொன்னா, சாதாரணமாக தனியார் பஸ் ஓடுகிறது, அந்த பஸ் சிட்டி பஸ் சொல்லுவாங்க, அதில் ஓடுகிறது. ஒரு அதை பார்த்தவன அழுக வருகிறது. மசீருக்க கிராருக்க, உன்னுடைய மீளுமிடம் தான் உன்னுடைய தங்குமிடமாக ஆக போகிறது என்று போட்டிருக்கிறார்கள். எங்கே மீள போகிறோமோ அதான் இறுதி வரைக்கும் இருக்கும். அது மண்ணறையாக இருக்கும், அது மக்பராக இருக்கும், அது மறுமையாக இருக்கும் என்ற அளவுக்கு சொல்லி காட்டினார் என்று சொன்னார். சாதாரண அந்த விளம்பரமே நல்ல உள்ளம் படைத்தவர்களை ஆற்றும் என்பதில் இதுவேறு கருத்து இருக்க முடியாது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சாதாரண ஆள் அல்ல. அதாவது அவர்கள் ஹதீஸுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நல்ல உள்ளங்களுக்கு அடையாளம் குர்ஆனை ஓதும் போது அழுகுவார்கள். தர்ஜுமா பாருங்களேன், அரபி மொழி தான் தெரியாது, தர்ஜுமாமா நமக்கு விளங்காம இருக்கும் போது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ், உருது தெரிஞ்சவங்க உருது. அதுபோல அல்லாஹ்வை அறிந்தவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கலாமை ஓதும் போது அழுகுவார்கள். நல்லவர்களுக்கு அடையாளம், நல்லவருடைய சின்னம் குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் அழுகுவார்கள். சாலிஹீன்கள் உலகத்தில் யார் என்று கேட்டால் அழுகுவார்கள். காரணம் என்ன? நாம் சொல்லவில்லை, இமாம் சொல்கிறார்கள், நபி அவர்கள், அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அப்படியே குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்தில் விழுந்து விடுவார்கள். அதுகானி யப்கூன, முகங்குப்புற அழுதவர்களாக விழுவார்கள். உள்ளச்சம் அதிகரிக்கும். என்றா ஒரு நாள் ஒரு நிமிடம் ஓதி
கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது என்று நம்மளால் சொல்ல முடியுமா? அது உள்ளத்திலிருந்து வந்தது சொல்ல முடியுமா? ஏதோ ரமலான் வந்தால் ஏதேனும் அதிர்ச்சியான பேச்சை கேட்டால், மன்னரையோ மருமையோ பேச்சு கேட்டால் கொஞ்சம் அழுது அந்த கிளினிக்ஸை எடுத்து அப்படியே லேசாக துளைத்துக் கொள்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. எனவே யாரையும் குறை சொல்வதற்காக வேண்டியோ, உத்தம பத்னியா இருந்து நான் பேசுகிறேன் என்பதற்காக வேண்டியோ அது அல்ல சகோதரர்களே. நம்மிடத்தில் நம்ம அனைவரிடத்திலே மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்பதுதான் இன்றைய தலைப்பு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே கவலைக்குரிய ஆயத்து வந்தால் அழுகுவார்கள், சஹாபாக்கள் அழுதார்கள். அதுபோல பயத்துக்குரிய ஆயத்து வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிறந்தவர்களாக அழுதிருக்கிறார்கள், சஹாபாக்கள் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை பற்றி, நரகத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய பயத்தை பற்றி வந்தால் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கோரப்பிடியை பற்றி சொல்ல நேரத்தில் ரசூலுல்லாஹ் குர்ஆனில் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். ஒப்பந்தத்தை பற்றி பேசும்போது, உடன்படிக்கையை பற்றி பேசும்போது எத்தனை பேர்களுக்கு மிகப்பெரிய முசீபத்தை கொடுத்ததாக அல்லாஹ் வரலாற்று செய்தியை சொல்லும் பொழுதெல்லாம் பெருமானார் கண்ணீர் விட்டார்கள் என்ற செய்தியை பல்வேறு நூல்களிலே பார்க்கிறோம் என்று சொன்னால் அதே குர்ஆன் நம்ம இடத்தில் இருக்கிறது. குர்ஆன் மாறவில்லை சகோதரர்களே. இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டதோ, இந்த ரசூலுல்லாஹ் அழுதார்களோ, இந்த சஹாபாக்கள் அழுதார்களோ, இந்த இமாம்கள் அழுதார்களோ, இந்த தாபீன்கள் அழுதார்களோ, இந்த தபா தாபீன்கள் அழுதார்களோ, இந்த ஸலஃபுஸ் ஸாலிஹீன் அழுதார்களோ, குர்ஆனை வைத்து நல்லவர்கள் சகோதரர்கள் அவர்கள் பின்பற்ற சொல்லல இந்த விஷயத்திலே கண்ணீர் வடித்தார்களோ அந்த சிந்தனை நம்ம இடத்துல உண்டா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே குர்ஆனை வைத்திருக்கிறான், அதே ஹதீஸை வைத்திருக்கிறான். அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே மென்மை இருந்தது. எந்த அளவுக்கு கரடுமுரடாக வாழ்ந்தார்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்திலே நல்லவர்கள் என்ற பட்டியலை அல்லாஹ்வே சர்டிபிகேட் கொடுத்தான், அல்லாஹ்வே சான்றிதழ் வழங்கினான். இதுதான் நமக்கு அவர்களுக்கு உள்ள வேறுபாடு, வித்தியாசம் சகோதரர்களே. அதனால அந்த அடிப்படையிலே ஆபீதீங்கள், நல்ல உள்ளம் படைத்த வணக்கசாலிகள், முத்தகீங்கள், இறைச்சமான்கள் அவர்கள் எல்லாம் அழுகுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சாதாரண மனிதரா? உங்களுக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் எந்த பாவமும் செய்யாதவர், மஅசூம் என்று சொல்வார்கள். நபிமார்களை பற்றி அல் அன்பியாவு மஅசூமுன், நபிமார்கள் எல்லாம் பாவத்தை விட்டு அப்பழுக்கற்றவர் என்று அகீதாவுடைய பாடத்திலே சொல்லி தருவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே தொழுகிறார்கள். கொஞ்சம் கவனத்தை கொடுத்து கவனிங்க. இரவிலே தொழுகிறார்கள். இரவிலே தொழுகக்கூடிய நேரத்திலே இரவு தஹஜ்ஜுடைய தொழுகையை நினைத்து தொழுகையில் இருக்கும்போது அழுகிறார்கள். சகோதரர்களே, ரமலான் அல்ல சகோதரர்களே, நமக்கு ரமலான்ல தஹஜ்ஜுத் தெரியும், மற்ற நேரம் இழிஞ்சா தொழுவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுலே தொழுகிறார்கள், அழுகிறார்கள். உப்பாரி வைக்கக்கூடிய அளவுக்கு அழுகிறார்களோ அதை விட மேலாக அழுகிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஃபலம் யஸல் யப்கி, மையத்து இருந்தால் தான் ஒப்பாரி வைக்கக்கூடாது. பாவத்தை நினைத்து அழுகும்போது எல்லா இடத்துல ஒப்பாரி வைக்கலாம். ஃபலம் யஸல் யப்கி, அழுகிற நிறுத்தவே இல்லை. ஹத்தா யபுல்ல லிஹ்யதஹு, தாடி அப்படியே நரைகிறது தொழுகையில. அதுபோல பின்பு ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், பூமியிலே விழுந்து பூமியில தண்ணீர் தாரதாரையாக ஓடுகிறது. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். இரவுல வந்து பிலால் யுஅذினுஹு பிஸ்ஸலாத், தொழுகைக்காக வேண்டி சுபு தொழுகைக்காக வேண்டி பிலால் வந்து பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கண்களிலிருந்து கண்ணீர் தாரதாரிடுகிறது, கண்ணங்கள்லாம் சிவந்து விட்டது, தாடி நனைந்திருக்கிறது, பூமி முழுக்க தண்ணீர் ஓடுற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அழுதிருக்கிறார்கள், விடிய விடிய நின்று அழுதிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டது, பிலால் கேட்கிறார்கள், லிம தபகி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதர் எதற்கு அழுக வேண்டும்? வகத் கஃபரல்லாஹு லக மா தகத்தம் மின் தன்பிக மா தஅக்கர், முன் சென்ற பாவங்களையும் பின்னால் வரக்கூடிய பாவத்தையும் மன்னித்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே குர்ஆனிலே சூரத்துல் ஃபத்ஹிலே. ஏன் எதற்கு அழுக வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் நன்றி உள்ளவனா ஆகுவேனா என்பதற்காக அழுதேன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, எந்த தொழுகையில் நமக்கு கண்ணீர் வந்தது? எந்த வசனத்தில் நமக்கு கண்ணீர் வந்தது? நம்முடைய பாவத்தை நினைத்து கண்ணீர் வெடித்திருக்கிறோமா? மன்னரை நினைத்து கண்ணீர் வெடித்திருக்கிறோமா? மறுமையை நினைத்து கண்ணீர் வெடித்திருக்கிறோமா? துனியாவுக்கு கொஞ்சம் பைசா குறைந்து விட்டால், துனியாவுடைய வாழ்க்கையில 500 தினார் 200 தினார் ஆகிவிட்டால், துனியாவுடைய வாழ்க்கையில வேலை இழந்து விட்டால், தற்காலிக வாழ்க்கை. ஆனால் அதற்கெல்லாம் கண்ணீர் வெடித்த நாம் மறுமைக்காக கண்ணீர் வெடித்திருக்கிறோமா? சகோதரர்களே, இருகரம் துவா ஏந்தி கேட்கும் போதெல்லாம் துனியாவைத்தான் அதிகமாக கேட்கிறோம். நீங்களா இருந்தாலும் நானாக இருந்தாலும் மறுமைக்காக வேண்டி அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோமா? துனியாவை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய பண்புல உள்ளது. ஆனால் மறுமைக்காக வேண்டி மன்றாடி இருக்கிறோமா? மன்னரைக்காக வேண்டி மன்றாடி இருக்கிறோமா? ஆனால் இதுபோல ரசூலுல்லாஹ் இடத்துல பாடங்கற்ற அருமையான சஹாபாக்களே, மூத்த சஹாபியான அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து அழுதார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அழுதார்கள். அதாவது அபூபக்கருடைய துவா, அபூபக்கருடைய தாவா எப்படி இருக்கு தெரியுமா?
இன்னைக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி இதுதான் நல்ல பாதை, இதான் ஒழுங்கான பாதை, இதான் நித்திய பாதை, இதான் சத்தியமான பாதை, இங்க வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் வருவார்கள் இல்லையா? ஆனால் அழைப்புதல் கொடுக்கிறோம். அவர்கள் நல்ல மறுமையிலே அவங்க உயர்ந்த சொர்க்கத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் படைத்த இன்மையும் மையக பெருக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே செய்கிறோம். ஆனால் அபூபக்கருடைய தாவா எப்படி தெரியுமா? தொழுகையிலே இருந்தது. அதனால்தான் மக்கத்து காஃபிர்கள் சொன்னார்கள், பெண்களும் ஆண்களும் சாரசாரையாக இவர்களை பார்க்கிறார்கள், வியப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். எங்கே இஸ்லாத்தை எங்கே வந்து குஃப்ரை விட்டு ஷிர்க்கை விட்டு இஸ்லாத்துக்கு போய்விடுவார்களோ என்று மக்கத்து காஃபிர்கள் பெரும் பெரும் அறிஞர்கள் என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டவர்கள் அஞ்சினார்கள். என்ன இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டிலே தொழுவார்கள். வீட்டிலே தொழுவதற்காக வேண்டியே தங்களுடைய முன் வீடை ஆக்கி கொண்டார்கள். அதுவே மஸ்ஜிதா ஆக்கி கொண்டார்கள். அதில் தொழுவார்கள். தொழுவக்கூடிய நேரத்தில் நீண்ட நேரம் குர்ஆனை ஓதுவார்கள். ஓதக்கூடிய நேரத்தில் அழுகுவார்கள். பக்கத்தில் உள்ள பெண்களும் ஆண்களும் அஸ்ரார்களும் பார்த்து இவர் ஏன் அழுக வேண்டும்? மிகப்பெரிய வசதி உள்ளவர், சோத்துக்கு இல்லாதவரா, வசதி இல்லாதவரா, ஏன் அழுகிறார் என்று ஆச்சரியப்படுகிறார் குர்ஆனை ஓதும் போது. அதை பார்த்து எல்லோரும் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஆனால் இவரும் உயர்ந்த குலத்தில் இருக்கிறார் என்ற அடிப்படையில் மக்களும் உயர்ந்தவர்கள் தான் இவரை பார்க்கிறார்கள். ஏன் இவரை அழக வைத்தது என்ன என்பதை பார்க்கிறார்கள், ஈர்க்கப்படுகிறார்கள். ஆனால் ஒக்கான அபூ ரஜுலன், அவருக்கு என்ன பேர் கொடுத்தார்கள் மக்கள்? ஒக்கான அபூ ரஜுலன் புக்கான். நீங்க என்ன சொல்லுவாங்க இன்னைக்கு? அபுல் பயான். அபுல் பயான் சொல்லனா மிகப்பெரிய கம்பீர பேச்சாளர், நான் பெரிய அது மாதிரி அவங்க பட்டம் கொடுத்தாங்க. அழுகையின் தந்தை என்று அபூபக்கர் சித்திக்கு பட்டம் கொடுத்தாங்க. தொழுகையில குர்ஆன் ஓதும் பொழுது இவ்வாறு அழுது கொண்டிருந்தா காரணம் என்ன? லா யம்லிக், அடக்கவே முடியல. சிலவங்களால் அப்படித்தான் வரும். இதா கரால் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் அடக்க முடியல. உடனேயே அவர்கள் வந்து அழுது கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால. இதனால கூட இஸ்லாத்தில் கவரப்பட்டார்கள் மற்ற மக்கள். இந்த அவங்க தாவா அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு வசனம் இறங்கியது. ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருக்காங்க. சபையில் இருக்கும்போது அந்த வசனம் நமக்கும் தெரியும். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வகாலல் இன்சானு மாலஹா என்ற வசனம் இறங்க உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அழுகுறாங்க. ஃபபக்கா, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஹீன உன்ஸிலத், இந்த வசனம் இந்த இறங்கிய உடனே வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் கேட்டாங்க, மா யுப்கீக யா அபூபக்கர் சித்திக், அபூபக்கர்ல எதுக்கு அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. இந்த வசனத்தை கேட்டு தான் என்னை அழுக வைத்தது என்று பெருமானார் இடத்திலே பதில் சொன்னார்கள். அதில் என்னதான் இருக்கிறது? பூமியை அதாவது குலுங்க போகக்கூடிய நேரத்தில் அதிர்வு ஏற்படக்கூடிய நேரத்தில் வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா எல்லாத்தையும் வெளியாக்கும். காலல் இன்சான் மாலஹா, மனிதன் கேட்பான் இதுக்கு என்ன நிகழ்ந்தது என்று கேட்பான். யௌமைன் துஹதிஸ் அக்பாரா, என்னென்ன அக்கிரமங்கள் போட்டார்களோ, என்னென்ன அநியாயம் செய்தார்களோ, என்னென்ன பாவங்கள் செய்தார்களோ அனைத்தையும் தூக்கி காட்டும் பாவிகள் இவர்கள் தான் என்று சொல்லும். அன்ன ரப்பக அவ்ஹாலஹா, அந்த இறைவன் பேச வைத்தான், நம்மை பேச வைத்த இறைவன் அதையும் பேச வைத்தான், பூமியையும் பேச வைத்தான். அப்பொழுது அதை நினைத்து அழுதார்கள். மக்கள் பல பிரிவுகளா ஆகிவிடுவார்கள். அதை அவங்க அழுகிறாங்க. ஃபமன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அணு அளவு நன்மை செய்தாலும் அவன் பார்ப்பான். ஒமன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, அணு அளவு தீங்கு செய்தாலும் பார்ப்பான். இது நினைத்து அழுதார்கள். சகோதரர்களே, நாம எல்லாம் பத்தினிகளா? நாம எல்லாம் உத்தவர்களா? பாவத்தை விட்டு அப்பல் கற்றவர்களா? மனிதனை அல்லாஹ் பாவம் செய்யறமா தான் நம்மளை வைத்திருக்கிறான். இருந்தாலும் கூட அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் உனக்கு இந்த மாதிரி அக்கிரமம் செய்து விட்டேன், இந்த மாதிரி அநியாயம் செய்து விட்டேன், இந்த மாதிரி துரோகம் செய்து விட்டேன் என்ற அடிப்படையில் அழுக வேண்டும். அது மட்டுமல்ல, இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். காலத்தின் நன்மையை கருதி சொல்றேன். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்து பிறர் குர்ஆன் ஓதும்போது கேட்டே இருப்பாங்க. ஓதக்கூடிய நேரத்தில் ஒரு வருதுங்க, சூரத் தூர்னு சொல்றோம்ல, ஒரு வசனம் போதுங்க ஒரு மனிதன் ஹிதாயத்துக்கு. இன்ன அதாப ரப்பிக்க லவாக்கி, உம்முடைய ரட்சகனுடைய அதாபு வேதனை லவாக்கி நிகழ்ந்தே தீரும் அப்படின்னு வந்தது. மாலவும் இந்த எந்த கொம்பனாலே அதை தடுக்க முடியாது சொன்னவனே உமர் ரலியல்லாஹு எவ்வளவு சிங்கம். யுத்தத்தில் எப்படி நிற்பாங்க, பார்த்தாலே பயப்படுவாங்க. அவங்க அழுதாங்க. அல்லாஹ்வுடைய முன்னால் நம்ம என்ன செய்ய போறோம்? இல்ல, இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் நடந்ததுக்கு சம்பவம் சகோதரர்களே. அந்த குர்ஆன் தான் நம்மள்ட்ட இருக்கு. கடுகளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? அந்த சுன்னா தான் நம்மள்ட்ட இருக்கு. கடுகளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? ஏன் அவங்களுடைய உள்ளத்தை தைத்தது, நம்முடைய உள்ளத்தை ஏன் பாலாக்கியது என்பதுதான் இன்றைக்கு தெரியவில்லை சகோதரர்களே. நாம் வாழ்ந்தால் தாவா வாயால் பேச தேவையில்லை.
தாவா தன்னாலேயே நம்மளை நோக்கி வரும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சஹாபாக்கள் அடைந்த மிகப்பெரிய பாடமா இருந்தது. அவர்களுக்கு என்ன மொழி தெரியும்? அரபியை தவிர வேற என்ன மொழி தெரியும்? சல்மான் பாரிஸ் போன்றவர்களுக்கு தான் சில மொழிகள் தெரியும். அரபியை தவிர என்ன மொழி தெரியும்? கேரளாவுக்கு வந்தார்கள், பெருமையாக பேசுகிறோம், இந்தியாவுக்கு வந்தார் என்று சொல்கிறோம். அவ்வளவு பெரும்பாலான மாற்று மத நண்பர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தார்கள். அடிக்கடி பேசுறோமே, நாங்களும் நீங்களும் வந்து நாடாரா இருந்திருப்போம், தேவரா இருந்திருப்போம், பல்லனா இருந்திருப்போம், பறையரா இருந்திருப்போம். இந்த சஹாபாக்கள் தானே வியாபாரத்துக்கு வந்து மாற்றினார்கள். மொழி தெரியுமா? தெரியாதே. அவர்கள் செய்த அந்த நல்ல எண்ணங்கள், அவர்கள் செய்த நல்ல ஒழுக்கங்கள், அவர்கள் பேசிய நல்ல வார்த்தைகள், அவர்கள் செய்த உடன்படிக்கைகள், நீதியை நேர்மையில இறைவனுக்கு பயந்ததனால இஸ்லாம் வளர்ந்தது. சகோதரர்களே, இன்று மிகப்பெரிய ஒரு நோட்டீஸை ஒட்டினாலும் கூட, மிகப்பெரிய ஆராய்ச்சியாளரை கூப்பிட்டாலும் கூட, இஸ்லாம் அப்படித்தான் இருக்கு என்று சொன்னால் நாம இல்லை. இதுதான் விடையாக இருக்க முடியும். அருமையான சகோதரர்களே, அவங்க தொழுகிறாங்க. உமர் ரலியல்லாஹு கடைசி சஃப்ல நிற்கக்கூடிய அளவுக்கு கேட்குது, அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. என்ன வசனம்? கால இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி, என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய கவலைகளையும் என்னுடைய சஞ்சலங்களையும் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே தான் நான் முறையிடுவேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அழுதார்கள் என்ற செய்தியை பல்வேறு நூல்களிலே பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னாலே கூட உம்மு ஐமன் என்ற சஹாபி இருந்தாங்களாம், பெண்மணி. அவங்கள போய் ரசூலுல்லாஹ் சந்திப்பாங்க. ரொம்பவும் தக்வா உள்ள பெண்மணி. இந்த ஹதீஸை எழுதும்போது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நல்ல சாலிகான பெண்கள் வாழ்ந்தால் ஆண்கள் போய் சந்திக்கலாம் இமாம்கள் எழுதுறாங்க. அது ஒரு நீங்க ஏத்துக்காம ரெண்டா பிரச்சனை. ஆனா இதுல என்ன வருதுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உம்மு ஐமனை போய் சந்திப்பாங்களாம். நல்ல தக்வாதாரி, இறைச்சமானு, ரொம்ப சிந்தனை உள்ளவங்க. செஞ்சுட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் சித்திக் உமர் ரலியல்லாஹு பேசிக்கிறாங்க. இதுக்கு சொல்லியிருப்போம், பேசிக்கிறாங்க. நம்ம அவங்கள போய் பார்த்துட்டு வருவோமே, ரசூலுல்லாஹ் இருக்கோம் பார்ப்பாங்களே. பார்த்த நாங்கள் உலக பேச்சியாக நடக்குது, அழுகிறாங்க. உம்மு ஐமன் அழுகும் போது ரெண்டு சஹாபின்னு சொல்றாங்க, ஏன் அழுகிறீங்க? ரசூலுல்லாஹ் வஃபாத் நினைச்சு அழுகிறீங்களா? நம்மளை விட சிறந்தது அல்லாஹ் இடத்துல போயிட்டாங்க, அதான் அவங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லும் போது அதை நினைச்சு அழுகல. வஹி வந்துட்டு இருக்கும் போதெல்லாம் நமக்கு உள்ளச்சமும் இறையச்சம் ஏற்பட்டு கண்களிலிருந்து கண்ணீர் தாரதாரையாக ஓடும். அந்த வஹி ரசூலுல்லாஹ்வோட முற்றுப்புள்ளி பெற்று விட்டது என்று நினைத்து 3 பேரும் அழுதார்கள் என்ற செய்தியை முஸ்லிம் ஷரீஃபிலே பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளங்கள் கசடாக இருக்கிறது. சகோதரர்களே, எந்த அளவுக்கு சஹாபா நினைத்தார்கள் என்று சொன்னால், நான் சொன்ன பயானிலே இந்த ஒரு கருத்து போதும், இஸ்லாத்தில் இந்த ஒரு கருத்து போதும். பல்வேறு தடவை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் அழுதார்கள். ஏன் அழுதார்கள்? எதற்கு அழுதார்கள்? கேட்டு கேட்டு போகிறோம், மறக்கிறோம். அதாவது நிறைய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்துட்டானா, எக்கச்சக்கமான செல்வத்தை கொடுத்துட்டானா. செல்வம் கிடைக்கல அழுகிறீங்க. கிடைச்சதுனால அழுத சஹாபி ஒரே சஹாபி அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அழுதார்கள். ஏன் அழுதார்கள் சொன்னா, அல்லாஹ் மறுமையில தர வேண்டியதெல்லாம் உலகத்திலே தந்துட்டான்னு சொல்லிட்டு அழுதார்களாம். சாப்பிட கூட இல்லையா, கேட்கறதுக்கு ரசனையா இருக்குல்ல, வாழ்க்கையில செய்ய முடியாது. இது நம்ம நிலைமை. நம்ம மனிதர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசத்தை பெற்றிருக்கார்கள். இப்படி ஒரு தத்துவத்தை பேசிதான் நம்முடைய வாழ்க்கையில மோசமான இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, எவன் இறைவனுடைய தர்பாரில் நிற்பேன் என்று நினைக்கிறானோ, வம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, எவன் இறைவன் முன்னால் நிற்பானோ அவன் நிச்சயமாக அல்லாஹ்வை நினைத்து அழுகுவான். வனன் நஃப்ஸ அனில் ஹவா, பாவமான காரியங்களிலிருந்து, மனயிச்சையான காரியங்களிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வான். நிச்சயமாக எவன் அல்லாஹ்வை நினைத்து பயப்படுகிறானோ அவன்தான் ஃபைனல் ஜன்னத்தில் மாவான், அவன்தான் சொர்க்கத்துக்கு நுழைவான். நம்ம நினைச்சுக்கிறோம் அமலு, நாம நினைக்கிறோம் ஹஜ்ஜி, நாம நினைக்கிறோம் ஜக்காத்து, நாம நினைக்கிறோம் தொழுகை, நாம நினைக்கிறோம் திலாவத்துல் குர்ஆன், நாம நினைக்கிறோம் பிரார்த்தனை. அது அல்ல சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய வாக்கியத்தை பாருங்க. எவன் இறைவனை நினைத்து உலகத்துல பயப்படுறான், அங்க போய் பயப்பட்டு என்ன வேலை இருக்கு? அங்கதான் தண்டனையா, இகாபா, ஜஸாவா. அதாவது நீங்க இன்பமா இருக்க போது துன்பமா இருக்க ரிசல்ட். இங்கதான் பரீட்சை கூடம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்கிறான், லிமன் தذكرت யக்ஷா, எவனுக்கு அறிவு இருக்கிறதோ, எவனுக்கு சிந்தனை இருக்கிறதோ அவன் தான் பயப்படுவான். எல்லாரும் இந்த குர்ஆனை கேட்டு பயப்பட மாட்டான். லிமன் கான லஹு கல்புன், அல்லாஹ் பல்வேறு இடத்துல இப்படி சொல்றான், எவனுக்கு உள்ளம் இருக்கிறதோ, அவல் கஸ்ஸமா வ ஷஹீத், எவனுக்கு கேட்கும் திறமை ஒழுங்காக இருக்கிறதோ அவன் தான் நேர்வழி பெறுவான் என்று படைத்தவன் பறைசாட்டுகிறான். எனவே சகோதரர்களே, நம்முடைய பாவத்தை நினைத்து அழுதுங்க, அல்லாஹ்வுடைய வல்லமை நினைத்து அழுகுங்க என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமதியில வருது, எந்த மனிதன் அல்லாஹ்வை பயத்தினால் அழுதானோ அவன் நிச்சயமா நரகத்துக்கு போகவே மாட்டான். எந்த அளவுக்கு என்றால், பெருமானார் உதாரணம் சொல்றாங்க, ஹத்தா யஊத லபனு ஃபில் லரை, கறந்த பால் இருக்கிறதே திரும்ப மடிக்கு போகுமா? போக முடியாது. அதுபோல என்று பெருமானார் தத்துவத்தோடு சொன்ன செய்தியை திருமதி என்ற நூலில் பார்க்கிறோம். எனவே தனிமையில் இருந்தால் தான் அழுக வருங்க, மார்க்கமே ஒப்புக்கொள்ளுது.
நான் கூட்டத்திலேருந்து அழுகும் பொழுது என்னன்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அழுதுட்டு இருக்கானே அப்படின்னு பார்ப்போம். அவங்க இவங்க பார்த்துட்டாலும் கூட நமக்கு அழுக வராது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிழலே இல்லாத நாளிலே அல்லாஹ்வுடைய அரிசிலிருந்து நிழல் கிடைக்கிறது யார் என்று சொன்னால் வரஜுலுன் ذكرல்லாஹ, அல்லாஹ்வை நினைத்து நினைத்து ஹாலியன் ஹல்வத்தில் உட்கார்ந்து தனித்திருந்து ஃபஃபாலத் ஐனாஹு, கண்களிலிருந்து கண்ணீர் வரலையா. ஃபால் என்று சொன்னால் வெள்ளம் பேரிட்டு ஓடுமே, பீரிட்டு ஓடுமே, வெள்ள பிரளயமே, அதுக்குதான் ஃபால் ஃபைதானுல் மா என்று சொல்வார்கள் அரபியில. வெள்ளம் பெருக்கெடுத்தால் ஃபைதானுல் மா என்று சொல்வார். ரசூலுல்லாஹ் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஃபஃபாலத் ஐனாஹு, அழுதான் இல்லை, கண்ணீர் வந்தது இல்லை, கண்கள்ல இருந்து கண்ணீர் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியது. அவன் நிச்சயமாக அல்லாஹ் நிழலே இல்லாத நாளில் அரிசியுடைய நிழல் கிடைக்கும் என்ற செய்தியை பெருமானார் வர்ணிக்கிறார் என்று சொன்னால் இந்த அழுகை துனியாவுக்காணி வந்தது. மக்கள்மாருடைய படிப்பு சரியில்லை என்று எல்லோருக்கும் அடியான் உட்பட வருது. மக்கள்மா நிம்மதி பெறவில்லை என்று வரும். அதுபோல மனைவி சரியில்லை என்று சொன்னால் வரும். துனியாவில கொஞ்சம் தாழ்ந்து விட்டால் பொருளாதாரத்தில் வரும். துனியாவுடைய நோய் வந்து விட்டால் வரும். ஆனால் எங்கே நிம்மதியாக இருக்க வேண்டுமோ அதற்கு வரவில்லையே சகோதரர்களே. இதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைக்கணும். அல்லாஹ் பாருங்க, வாத்தாக்கும் இங்குள்ளி மாசாழ்த்தணும். அல்லாஹ் சொல்றான், நீங்க கேட்டதையும் கொடுத்தம்பா, நீங்க கேட்காதையும் கொடுத்தேன். என் நியமத்தை நீங்க கணக்கிட்டால் கணக்கிடவே முடியாது. அப்படி இருந்து இன்னல் இன்சான வலுமுன் கஃபார், அக்கிரமக்காரனா இருக்கியே, அநியாயக்காரனா இருக்கியே, எனக்கு எதிரியா துரோகியா மாறிவிட்டியே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். அப்ப நியமத்தை நினைத்து யா அல்லாஹ் நீ கேட்டதையும் தந்திருக்கிறாய், கேட்காமையும் தந்திருக்கிறாய், இந்த அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கிறாய், என்னை யாரிடம் கையேந்தாமல் ஆக்கி வைத்திருக்கிறாய், உடல் ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறாய். கால் இல்லாமல் இருக்கிறார்கள், கண்கள் இல்லாமல் இருக்கிறார்கள், கை இல்லாமல் இருக்கிறார்கள், படிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், வண்டியை தள்ளுகிறார்கள். அவன் 40 தினாருக்கு யாரையும் குறை சொல்லல, 40 தினார் கார் ஓட்டுகிறார்கள், 50 தினார் கொடுக்கிறார்கள். அல்லாஹுவே எனக்கு மிகப்பெரிய செல்வத்தை தந்தாய், 500 என்ன 1000 என்ன 2000 வரைக்கும் தந்தாய், உனக்கு எப்படித்தான் சுஜூதில் உட்கார்ந்து நன்றி சொல்ல போகிறேன். அல்லாஹும்ம லா உஹ்ஸி ஸனாஅன் கமா அஸ்ரைத அலா நஃப்ஸிக். இறைவா, புகழுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை விட புகழுக்குரிய வார்த்தை எதுவுமே இல்லை, அல்லாஹ்வுக்கு சந்தோஷமான வார்த்தை. உன்னை எப்படியெல்லாம் நீ புகழ்ந்து கொண்டாயோ அனைத்து புகழும் உனக்கே என்று ரமேந்தி சஜிதால உட்கார்ந்து துவா கேட்டால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவனாக ஆகுவோம் என்பதைத்தான் இது போன்ற ஹதீஸ் எல்லாம் நமக்கு வர்ணிக்கிறது. யா அல்லாஹ், நாளை மறுமையில என்னை வலதுபுறம் ஆக்கப் போகிறாயா இடதுபுறம் ஆக்கப் போகிறாய் என்று அழுக வேண்டும். யா அல்லாஹ், உன் தண்டனை மோசமானது. யா அல்லாஹ், நான் பாவியா இருக்கிறேன். யா அல்லாஹ், அந்த சிராத்திலே ரப்புல் ஆலமீனே என்னை லேசாக நீ கடக்கச் செய் என்றெல்லாம் கபருடைய வேதனை இருக்கிறதே கடுமையானது, கொடுமையானது, இதெல்லாம் நினைச்சு அழுகணும். சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் மௌத்தை நினைத்து அரிசியை நடங்கியது. ஒரு சஹாபியுடைய முகத்தை நினைத்து என்னத்துக்கு, அதாவது அரிசி நடுங்க வேண்டும். அவர் மௌத்தாகிவிட்டால் ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது, அரிசி நடுங்குது. அரிசி நடுங்கக்கூடிய அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் அவருடைய நிலைமை என்ன? அது மட்டுமல்ல, அவருக்காக வேண்டி விசேஷமான மலக்குமார்கள் கிட்டத்தட்ட, அதாவது 70 அல்ஃப மலக்கின் 70,000 மலக்குகள் அவர் விஜயம் செய்தார் உலகத்திற்கு அவருடைய நல்லடக்கத்துக்காக வேண்டி. லக்கது தும்ம லம்மத்தன், அவருக்கும் கபருடைய வேதனை விடவில்லை. சும்மா ஃபுரிஜ அன்ஹு, நல்லவர். எந்த அளவுக்கு? பத்ரிலே கலந்தவர், உஹதிலே கலந்தவர், ஹந்தக்கிலே காயம் முற்று, அதாவது இயாதிலே உட்கார்ந்து ஒரே மாதத்தில் வஃபாத்தானவர். அவருக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்துருக்கான்? இஸ்லாத்துக்கு நீங்கள் என்ன தியாகம் செஞ்சுருக்கீங்க? கொஞ்ச நேரம் உட்காந்து 1/2 மணி நேரம் பயானை கேட்போம், ஏதாவது தாவான்னு சொல்லிட்டு போவோம், ஏதோ பைசா கொடுத்துருப்போம், ஏதோ நேரத்தை கொடுத்துருப்போம். வாழ்நாள் முழுக்க கொடுத்தவருக்கே பெருமானார் சொன்னார்கள், இன்னலில் கபரில் லக்ஸா, அதாவது கபருக்கும் சில வேதனை இருக்கிறது, கபர் நெருக்கும் இருக்கும். ஆனால் அதிலிருந்து ஒரு மனிதர் உலகத்திலே தப்பித்திருப்பார்கள், சயத் இப்னு முஆத் தப்பித்திருப்பார்கள், அவர்களாலே முடியவில்லையே என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை அஹ்மத் என்ற நூலிலே பார்க்கிறோம் என்று சொன்னால் நாமெல்லாம் யாருங்க? மனிதர் சாயது யார்? அவுஸுக்கும் ஹஸரஜுக்கும் தலைவராக இருந்தார், உலகத்திலேயே மிகப்பெரிய பட்டம் எடுத்தார். சாயது யார்? அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை பெற்றார். சாயது யார்? யஅ்தஸ அர்ஷுர் ரஹ்மான் லி மௌத்தி சாதின், சாதுவுடைய மௌத்தை நினைத்து அரிசியை நடுங்கியது என்று சொன்னால் மலக்குமார்கள் அவருடைய வருகையை நினைத்து அந்த அளவுக்கு ஆசைப்பட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த அளவுக்கு மேலான சாயது கூடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கபருடைய வேதனை கொடுத்தாங்கன்னு சொன்னால் நாமெல்லாம் சாமானியர்கள், சாதாரணமானவர்கள். நம்முடைய கபருடைய நிலைமை என்ன ஆகும்? பெருமானாரை சொன்னாங்க, அல்லாஹ் சுவனத்தில் இவருக்கு மிகப்பெரிய பரிசெல்லாம் வழங்கப் போகிறான் சஅத் இப்னு முஆத் அவர்களுக்கு. பெருமானாருக்கு ஒரு தடவை ஒரு ஆடை கொடுக்கப்பட்டது, புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அதாவது பட்டாடை கொடுக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் இது ஆண்களுக்கு அனுமதி இல்லைன்னு தடுத்தார்கள். இதை பார்த்து சஹாபாக்கள்லாம் கையை வைத்து பார்க்கிறார்கள், மென்மையாக இருக்கிறது, பார்ப்பதற்கு ரசனையாக இருக்கிறது, ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை விட மேலாக சஅத் இப்னு முஆதுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கைக்குட்டையும் சொர்க்கத்திலே கொடுக்க போகிறான், அது இதை விட பயங்கரமாக அழகாக இருக்குமே, ஆச்சரியமாக இருக்குமே என்று சொன்னார்கள். அத்தைய சாதுக்குத்தான்
கபூருடைய வேதனை இருந்தது, பின்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாலமாக்கி விட்டான் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் ஷரீஃபில் பல்வேறு முஸ்லீம் ஷரீஃப் திருமதி என்ற நூல்கள் வழியாக அறிய முடிகிறது. எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கபரெல்லாம் நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் நைட், முதல் நைட் நம்முடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்மளை அடக்கியவுடன் எல்லோரும் சென்று விடுவார்கள், எப்படி இருக்கும் என்ற சிந்தனைகள்லாம் வந்து நல்ல உள்ளங்களாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் நல்ல அடிப்படையை தருவானாக என கூறி முதல் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अंबिया वल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद कम तरकू मिन जन्नातिन व अयून. சகோதரர்களே, இன்னைக்கு நம்மளை அழுக விடாமல், அல்லாஹ்வுடைய அச்சம் வராமல், கபருடைய வாழ்க்கையை பற்றி சிந்தனை வராமல், நல்லவர்கள் ஆகாமல், மறுமையை பற்றி பயப்படாமல் விடுறது என்ன தெரியுமா? சொத்து சுகங்கள், படிப்பு, தகுதிகள், துனியா முகங்கள். அல்லாஹ் சொல்கிறான், கம் தரக்கூமின் ஜன்னாத்தின் வாயும். மக்களே சிந்திச்சு அழுகுங்கள். எத்தனையோ உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் பல்வேறு தோட்டங்களை விட்டு சென்றார்கள், வஅயூன் நீரூற்றுகளை விட்டு சென்றார்கள், உஸ்ரூஇன் எத்தனை விவசாயத்தை விட்டு சென்றார்கள். அனைத்தும் குர்ஆனில் இருக்கிறது. மகாமின் கரீம் மாட மாளிகை கோட கோபுரத்தை எல்லாம் ரசித்து ரசித்து கட்டி விட்டு சென்றார்கள். அதை விட நீங்க மேலாக போகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறார். அவர்களுக்காக வேண்டி நிஅமத்தின் நிறைய நிஅமத்தை அணிவித்தார்கள். கானூ ஃபியா ஃபாக்கிஹீன். அவர்கள் எப்படி எப்பெல்லாம் இன்பம் அணிவிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் மாண்டார்கள், செத்தார்கள், எங்கே போனார்கள் என்பது தெரியவில்லை என்று அல்லாஹ் படம் பிடிக்கும் பொழுது பக்கத்து அலைஹிமுஸ் ஸமாவ், அதற்காக வேண்டி வானங்கள் அழுததா, உமா கானு முஃமினீன், தப்பிக்க விடல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், துனியாவுடைய மோகம்தான் இறைச்சத்தை தடுக்கிறது, துனியாவுடைய மோகம்தான் அல்லாஹ்வுடைய சிந்தனையை தடுக்கிறது, துனியாவுடைய மோகம்தான் கண்ணீர் விடாமல் ஆக்கிறது. ஆனால் அல்லாஹ் இப்படி கேட்கிறான், நம்ம என்னங்க எண்ணத்தை கொண்டு வந்து எண்ணத்தை கொண்டு போறோம், எல்லோருடைய நாவலே வரும், ஆனால் கொண்டு போற மாதிரி வாழ்க்கை அமையும். இதுதான் வித்தியாசம். இதான் இப்படி வாழ்க்கை இருக்கிறது சகோதரர்களே. எதையும் கொண்டு போக முடியாது. ஒருவர் கோடி கோடியாக கோடி தீனார் மாசம் மாசம் வாங்குறார், கொண்டு போயிடுவாரா? அல்லாஹ் சொல்றான், நீங்களும் நானும் கேட்கக்கூடிய பதிலுக்கு சொல்றான், கதாலிக்கு இவ்வாறு வாவுரஸ்னா கௌமன் ஆஹரீன், வாரிசுக்காரர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அது வேற ஆளுக்கு போயிட்டு. துனியாவில் எவ்வளோ ஆட்டம் போட்டவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க இடம் தெரியாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நினைத்து அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இதற்கெல்லாம் மேலாக அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க. பெருமானார் கேட்டார்கள், கேட்க சொன்னார்கள். முஸ்லீம் ஷரீஃபில் துவாவுடைய பாடத்தில் வருது, அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துக்கு இறைச்சத்தை தருவாய், தந்தால் தான் அழுக முடியும். என் உள்ளத்தை மென்மையாக்குவாயாக, லேசாக்குவாயாக, கரடு முரடா ஆக்கிறாதே, இறுக்கமாக்கி விடாதே என்று அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க. உஸக்கிஹா அந்த கைரு மன் ஸக்காஹா. இப்போ தெரியாது, இந்த சத்தம் போட்டு நடத்தினா தெரியாது, அங்கே இருக்கும்போது தெரியும், கபூரில் இறக்கும்போது தெரியும். சொன்னார்களே கேட்டோமா, எல்லாம் நடக்கிறதெல்லாம் நடந்துட்டே அப்படின்னு தெரியும். வஸக்கீஹா அந்த கைரு மன் ஸக்காஹா, யா அல்லாஹ் என் உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக பாவத்திலிருந்து. அந்த கைரு மன் ஸக்காஹா, நீ தான் பரிசுத்தப்படுத்தவர்களே சிறந்தவன். அந்த வலியுஹா, நீ தான் எனக்கு அதிகாரி, நீ தான் பாதுகாவலன். ஓ மௌலாஹா, நீ தான் எனக்கு எஜமான் என்று நீண்ட நெடிய ஒரு துவா. அதில் ரசூலுல்லாஹ் முடிக்கும் போது சொல்வார்கள், உமின் கல்பின் லா யக்ஷா, உன்னை பயப்படாத உள்ளத்தை உலகத்தில் தந்துர விடாதே யா அல்லாஹ் என்று முடித்தார்கள் என்ற செய்தியை முஸ்லீம் ஷரீஃபிலே பார்க்கிறோம். எனவே ஒரு மனிதன் பாவம் செய்துட்டா அடுத்து திரும்ப பார்க்கணும். பாவத்துக்கு மேல் பாவம் செய்தால் நிச்சயமாக அவன் ஈரேற்றம் பெற முடியாது, அவனுக்கு வெற்றி கிடைக்காது. இது யாரை பார்க்கலாம் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவா செய்த மாதிரி யாரும் செய்ய முடியுமா? உலகத்தில் அந்த அளவுக்கு யாரும் வாழ முடியுமா? அந்த அளவுக்கு செய்து மகனை காப்பாற்ற முடிஞ்சதா? மகன்கிட்ட உபதேசம் செஞ்சாங்க, எப்போ அதாப வருது மேப்பான்னு சொன்னாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை அப்படி இருக்கு. தொழுகைக்கு போப்பா, தொழுகை அல்லா இல்லான்னு சொன்னீங்க, என் கஷ்டத்தை யார் பார்ப்பான்? இப்படி தான் நேற்று போன வாரம் வந்து சொன்னான், எப்போ இப்படி செய்ப்பா அப்படின்னா 100 தீனார் கடன் கிடைக்க வேண்டியிருக்கு, நீங்கள் என்ன இப்படி பேசுறீங்க? அப்படி இது நம்ம மெஹப்பா சொல்லலை, அல்லாவுடைய பள்ளின்னு சொல்கிறேன், தொழுகைக்கு வேணா இப்படி சொல்லிட்டான். ஆனால் அவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இதே வார்த்தை சொன்னான். தன் தகப்பனார் நபி, எல்லா மக்களையும் சீர்திருத்தம் பண்ணவங்க, இரவு பகல் பாராமல் உழைத்தாங்களாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நம்ம தாவா என்ன செய்யறோம்? முடிச்சிருந்தா செய்வோம். அவங்க தூக்கத்தில், அதாவது தனித்தனியாக இரவுலையும் போய் சந்திச்சான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மகனை கூப்பிடுறாங்க, வாப்பா அதாப வருது ஏடா அப்படிங்கிறாங்க. அவன் என்ன தெரியுமா? கால சாவி இலா ஜபலின், இந்த மலைக்கு மேலே ஏறி உட்கார்ந்துக்கிடுவேன், யாசிமீன் மினல்மா, நீங்க வரக்கூடிய வெள்ளப்பெறல் என்னையா என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய் உட்காந்துக்கிறேன்னு சொன்னான். அல்லாஹ் விட்டானா?
அல்லாஹ் விடல. அவன் சொன்னான், ரசூலுல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால லா ஆசிமன் யௌம மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதப்பா, வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. முடியாது, நான் தப்பிப்பேங்கிறாங்க. ஃபகான மினல் முகரக்கின், அவனும் என்ன செஞ்சான், நீரில் மூழ்கினா என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எனவே பாவம் செய்தால் பாவத்துக்கு மேலே போயிட்டே இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து தாவா பண்ணும்போது ஒரு குவைத்தி வந்து வீட்டில் துழுவ மாட்டுக்காங்க, பெண்கள்லாம் தாவா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அந்த வீட்டில் போய் காட்டு, நம்ம ஊர் கடை தான், ஸ்ரீலங்காலே அந்த மாதிரி நடக்கும். நான் சுபுவே தொழுவில்ல, இன்னும் 4 வக்து எப்படி தொழுகிறது? எங்க சுபுவ தொழுவாட அதுவும் தண்டனை, இந்த 4 வக்துக்கு சேர்த்து தண்டனை யார் வாங்குவா? இப்படிதான் பாவம் செஞ்சுட்டு அதுக்கு மேலே செய்யணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஊர் பொம்பளை அப்படித்தான். ஆண்கள் இடத்துல கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சுப தொழுவாட அதுக்கு என்ன சட்டம் தெரிஞ்சிருக்கேன், எப்போ எழுந்திருக்கேன் அப்போ தொழு, காலமெல்லாம் செய்யும், அல்லாட்ட போய் நேரடியாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஒரு விடுபோக்கு இருக்கும். ஆனால் என்னைக்காவது அந்த சட்டத்தை அமல்படுத்தணும். தினசரியாக மனிதன் தூங்கிட்டு கிடப்பான். அந்த அடிப்படையில் வந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எத்தனையோ பலசாலிகளை அழித்தேன் என்று சொல்கிறான். அப்பொழுது கேட்கிறான், அவலம் யாரோ அன்னல்லாஹ் ஹலகவும் அஷத்து மின்னக்குவா, உங்களை விட நான் மிகப்பெரிய பலசாலியப்பா, அதனால என்னை அஞ்சுங்க, என்னை ஒஞ்சுங்க, என்னை நினைத்து கண்ணீர் விடுங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் தந்தருள்வான் என கூறி என்னுடைய குத்பா நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.